ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் மிக மிக முக்கியமான விழா அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா சிவ ஆலயங்களிலும் கொண்டாடப்படும் இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது உண்மை. அந்த ஐப்பசி மாத அன்னாபிஷேக தினத்தன்று பெண்கள் செய்யவே கூடாத 7 செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. நவம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு புதன்கிழமையோடு வருகிறது இந்த ஐப்பசி மாத அன்னாபிஷேக திருவிழா. நவம்பர் 4ஆம் தேதி இரவே 9:43 மணிக்கு துவங்கி நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:27 மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது. இந்த ஐப்பசி மாத அன்னாபிஷேக தினத்தன்று பெண்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது. அதில் முக்கியமான 7 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அன்னாபிஷேகம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளில் செய்யக்கூடாத செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். சுத்தமான பச்சரிசியை நல்லா குழைவாக வடித்து அதை நல்லா ஆற வச்சுட்டு அதற்கு பிறகு அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானின் லிங்க திருமேனி முழுவதுமே போர்த்தி விடுவார்கள் அப்படின்னும், அதோடு சேர்ந்து காய்கறிகள், பழங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள் அப்படின்னும், ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் இந்த அபிஷேகத்திற்கு மகா அன்னாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது. கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும் இந்த அன்னாபிஷேகத்தை கண்குளிர பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது உண்மை. மகா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னும், அன்ன தரித்திரியம் நீங்கும் அப்படின்னும் சிறப்பு வாய்ந்த இந்த வழிபாடை கண்டிப்பாக சிவபெருமான் கோவிலுக்கு போய் நம்ம இந்த அபிஷேகத்தை கண்குளிர பார்க்கணும். சிவபெருமானுக்கு தினமுமே பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டாலும் கூட இந்த வருடத்திற்கு ஒரு முறை சில குறிப்பிட்ட பொருட்களால் செய்யப்படும் இந்த அபிஷேகங்கள் ரொம்ப ரொம்ப புண்ணியமாக பார்க்கப்படுது. கார்த்திகை மாத சோமவாரமான திங்கட்கிழமையில் செய்யப்படும் சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போல ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததே அப்படின்னே சொல்லுவாங்க.